வணக்கம். இது இலங்கையின் முதல் தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்தி. எமது சர்வதேச நேர்களை குளோபல் டிவியூடாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் அருணீரேஷ அருளானந்தம். விரிவான செய்திகளுக்கு முன்னதாக தலைப்புச் செய்திகள். எந்தவொரு ராணுவ வீரரையும் பிரதிவாதியாக்குவதற்கு தாம் தயாரில்லை என ஜனாதிபதி தெரிவிப்பு. මේ රටේ කිසිම රණවිරුවෙක් විත්තිකාරයෙක් කරන්න මම ලෑස්තිත් නෑ. LTT ත්‍රස්තවාදීන් නොවන මාධ්‍යවේදී ක්‍රීඩකයින් වෙනත් විවිධ ශේෂ්ත්‍රවල මිනිමැරුම් පහරදීම් එවැනි කාරණාවලට කාගේ හෝ සම්බන්ධයක් තිබෙනවා නම් ඒ අය රකින්න පුළුවන්කමක් නැහැ. ஒன்றிணைந்த நாட்டிற்குள் அதிகார பரவலாக்கல் மூலம் அரசியல் தீர்வை வழங்குவதற்கு அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒத்துழைப்பு வழங்கியுள்ளதாக பிரதமர் தெரிவிப்பு. காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களினால் கூட்டமைப்பின் தலைவரினால் பதில் பெற்றுக் கொடுக்க முடியவில்லை என பாராளுமன்ற உறுப்பினர் சிவசக்தி ஆனந்தன் தெரிவிப்பு. குறைந்தபட்சம் இந்த ராணுவத்தில் கையளிக்கப்பட்டவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள் அல்லது இல்லை, இந்த பதிலை 2 வருட காலமாக எங்களுடைய கூட்டமைப்பினுடைய தலைவர் அல்லது எதிர்க்கட்சி தலைவரால் இந்த பதிலை பெற்றுக் கொடுக்க முடியாத ஒரு நிலையில் தான் இருக்கிறோம். இலங்கை பேட்மிண்டன் சங்கம் கலைக்கப்பட்டது. நிர்வாகம் உரிய அதிகாரியிடம் ஒப்படைப்பு. எவரையும் பிரதிவாதியாக்குவதற்கு தான் தயாரில்லை என ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். குருநாகல் பாதுகாப்பு சேவை கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை கூறியுள்ளார். குருநாகல் பாதுகாப்பு சேவை கல்லூரியின் புதிய 3 மாடி கட்டடம் இன்று ஜனாதிபதி தலைமையில் திறந்து வைக்கப்பட்டது. பாதுகாப்பு சேவை கல்லூரியில் பல்வேறு துறைகளில் திறமைகளை வெளிப்படுத்தியவர்களுக்கு இதன்போது ஜனாதிபதியினால் நினைவு சின்னங்களும் வழங்கப்பட்டன. මම දැක්කා අපේ නාවික හමුදාවේ සිටි නිලධාරි මහත්මයෙක් ප්‍රධාන கடற்படையில் இருந்த அதிகாரி ஒருவர் ஜெனீவாவுக்கு சென்று தான் பிரதிவாதி தரப்பு வாய்மொழி மூல வாக்குமூலம் வழங்கியதாக நான் ஊடகங்களில் கண்டேன். பிரதிவாதியின் வாக்குமூலத்தை வழங்க முதலில் அவர் பிரதிவாதியாக இருக்க வேண்டுமல்லவா? பிரதிவாதியாக இல்லாத நிலையில் வாய்மொழி மூலம் வாக்குமூலம் வழங்குவதற்கு தகுதி இல்லை என்றே நான் கூறுகின்றேன். யுத்தம் இடம்பெற்ற காலத்துடன் தொடர்புபட்ட மனிதுரிமை மீறல் மற்றும் ஏனைய விடயங்கள் தொடர்பில் பாதுகாப்பு தரப்பு மீதும் அரசாங்கத்தின் மீதும் சுமத்தப்படும் குற்றச்சாட்டுகள் மற்றும் பிரேரணைகள் தொடர்பில் அரசாங்கத்தின் கொள்கையை நான் தெளிவாக கூற வேண்டும். எனது கொள்கையின்படி இந்த நாட்டின் எந்த ஒரு படை வீரரையும் பிரதிவாதியாக்குவதற்கு நான் தயாரில்லை. அதனை நான் தெளிவாக கூற வேண்டும். உலகின் பிரபல அரச தலைவர்கள் எனக்கு தனிப்பட்ட முறையில் உறுதி வழங்கியுள்ளார்கள். எமது நாட்டின் சுதந்திரம், ஜனநாயக மற்றும் மக்களின் உரிமைகள் அதேபோன்று படையினர் தொடர்பிலான விடயங்களில் பிரச்சினை ஏற்படுவதற்கு இடமளிப்பதில்லை என்று அவர்கள் எனக்கு உறுதி வழங்கியுள்ளனர். அனைத்து விடயங்களிலும் அரசாங்கத்துடன் இருப்பதாக அவர்கள் கூறியுள்ளனர். யுத்தம் இடம்பெற்ற காலத்தில் LTT அமைப்புக்கு எதிராக போராடிய எந்த ஒரு அதிகாரியையும் அல்லது அதன் உறுப்பினர்கள், குறிப்பாக படைவீரர் ஒருவர் தொடர்பில் ஏற்படும் பிரச்சனைகளை நாம் பார்த்துக் கொள்வோம். இதனை நான் உலகுக்கு கேட்கும் வகையில் மிகவும் தெளிவாக கூறுகின்றேன். இதுகுறித்து எவரும் பிரச்சனைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. LTT பயங்கரவாதம் தவிர்ந்த நாட்டின் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக அமையாத ஏனைய விடயங்கள் தொடர்பிலும் நான் கவனம் செலுத்தியுள்ளேன். ஊடகவியலாளர்கள், விளையாட்டு வீரர்கள் மற்றும் ஏனைய துறைகளோடு தொடர்புபட்டவர்களை கொலை செய்தமை, தாக்குதல் மேற்கொண்டமை தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்ளும் போது தராதரம் பார்க்க மாட்டேன். அவர்கள் நாட்டின் சாதாரண பிரஜையாக இருக்கலாம், அரச உத்தியோகத்தராக இருக்கலாம், தனியார் துறை உத்தியோகத்தர்களாக இருக்கலாம், முப்படையில் பணியாற்றுவர்களாக இருக்கலாம், போலீஸ் சேவையில் கடமையாற்றுவர்களாக இருக்கலாம். அவர்களை என்னால் பாதுகாக்க முடியாது. විවිධ හමුදාවේ සේවය කරන අයද, පොලිසියේ සේවය කරන අයද, තවත් තැනක සේවය කරන අයද කියලා අපිට ඒ අය රකින්න. ஒன்றிணைந்த நாட்டிற்குள் அதிகார பரவலாக்கல் மூலம் அரசியல் தீர்வை வழங்குவதற்கு அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒத்துழைப்பு வழங்கியுள்ளதாக பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். மருதானையில் இன்று நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே பிரதமர் இதனை கூறியுள்ளார். நாம் அனைவரும் ஒன்றிணைந்த நாட்டிற்குள் செயற்பட வேண்டும். அதனை அனைவரும் ஏற்றுக்கொண்டுள்ளனர். நாட்டை பிளவுபடுத்தாமல் எவ்வாறு அதிகார பரவலாக்களை மேற்கொள்வது என்பதே முக்கியமான விடயமாகும். மாகாண சபைகளின் அதிகாரங்கள் தொடர்பிலும் நாம் சிந்திக்க வேண்டும். மாகாண சபைகளின் அதிகாரங்களில் திருத்தங்களை மேற்கொண்டு அதன் அதிகாரத்தை அதிகரிப்பது தொடர்பில் வடமாகாண சபை மாத்திரமல்ல, தெற்கில் முதலமைச்சர்களும் யோசனைகளை முன்வைத்துள்ளனர். சில விடயங்கள் தொடர்பில் எம்மால் இணக்கம் தெரிவிக்க முடிந்துள்ளது. அரசியல் கட்சிகளிடம் பல்வேறு கருத்துக்கள் இருக்கலாம். அதனை எம்மால் நிறுத்த முடியாது. அரசியல் ரீதியில் வங்குரோத்து அடைந்தவர்களை இன்று இனவாதம் பேசுகின்றனர், அவர்களே மதவாதம் பேசுகின்றனர். அது எமக்கு அவசியமல்ல. இன்று நாம் அனைவரும் ஒன்றிணைந்து செயற்படுகின்றோம்.
ஏனைய அரசியல் பிரச்சினைகளை ஒருபுறம் தள்ளிவிட்டு கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது பொது வேட்பாளராக மைத்ரிபால சிறிசேனவை தெரிவு செய்தோம். ஒன்றிணைந்த செயற்பாட்டாலே நாட்டின் பொருளாதாரம் மற்றும் சமூக மேம்பாட்டை காணலாம். எமக்கு மீண்டும் யுத்தம் ஒன்று அவசியமில்லை. மக்கள் கொலை செய்யப்பட மாட்டார்கள். நாடு என்ற வகையில் நாம் முன்னோக்கி பயணிக்க வேண்டும். மர்தானே ஸ்ரீ அபே விகாரையில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க கலந்து கொண்டிருந்தார். வவுனியா நெடுங்கணி மகாவித்தியாலயத்தின் பிரதான நுழைவாயில் இன்று திறந்து வைக்கப்பட்டது. வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களான சிவசக்தி ஆனந்தன், சாந்தி ஸ்ரீஸ்கந்தராஜா மற்றும் வடமாகாண சபை உறுப்பினர்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர். எங்கள தலைவர்களை, எங்களுடைய மக்களை கடந்த 60-70 வருட காலமாக ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் ஏமாறுகிறார்கள். அரசியல் தலைவர்களுக்கு தாங்கள் கொண்ட கொள்கையில உறுதியா இருக்க வேண்டும். ராஜதந்திர ரீதியாக எப்படி நடந்து கொள்ள வேண்டும், சர்வதேச சமூகத்தை எப்படி கையாள வேண்டும் என்ற நான் நினைக்கிறேன் அப்படியான மிக பலவீனமான நிலையில தான் எங்களுடைய ஒரு சில தமிழ் தலைவர்கள் எங்களுக்குள்ளே இருக்கின்றன. வடகிழக்கிலே எங்களுக்கு ஆதரவு அளித்த மக்கள் இன்றைக்கு தெருவில் வந்து நிற்கின்றார்கள். ஆனால் இந்த 2 வருட காலத்துக்குள்ளே நாங்கள் இந்த அரசாங்கத்துக்கு ஆட்சி மாற்றத்தில் இருந்து ஐநா சபை வரைக்கும் இந்த அரசாங்கத்தை எப்படி பாதுகாக்க முடியும், எப்படி முன்னெடுத்து கொண்டு வர முடியுமோ அந்த பணிகளை மிக கச்சிதமாக எமக்குள் ஒரு சிலர் அதை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு எங்களுடைய மக்களுக்கு எவ்வளவு தூரம் இந்த நிபந்தனையற்ற ஆதரவு, அவர்களுடைய துயரத்துக்கு தீர்வு கண்டிருக்கின்றா எதுவுமே இல்லை. குறைந்தபட்சம் இந்த ராணுவத்தில் கையளிக்கப்பட்டவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள் அல்லது இல்லை. இந்த பதிலை 2 வருட காலமாக எங்களுடைய கூட்டமைப்பினுடைய தலைவர் அல்லது எதிர்க்கட்சி தலைவரால இந்த பதிலை பெற்றுக் கொடுக்க முடியாத ஒரு நிலையில் தான் இருக்கிறோம். எமது இனம் கையேந்தி வாழ்ந்த இனம் அல்ல. அன்று யுத்த நேரத்தில் இந்த ஓமந்தை பாதையை மூடி அத்தியாவசிய உணவுப் பொருளை கூட, பிள்ளைக்கு பால் மாவை கூட இந்த அரசு மறைத்திருந்த வேளையிலே நாம் யாரிடமும் கையேந்தி எமது பிள்ளைகளை வளர்க்கவில்லை. கௌரவமாக, மானமாக பிள்ளைகளை வளர்த்தோம். ஆனால் இந்த யுத்தம் முடிவுக்கு வந்தது. இன்று 8 வருடம் பூர்த்தியாகின்ற நிலையிலும் எமது பிள்ளைகள் எவ்வாறான ஒரு மனச்சூழலிலே வளர்க்கப்படுகிறார்கள் என்பதுதான் எனது வேதனை. யார் கொப்பி தருவான், யார் பேக் தருவான், யார் சப்பாத்து தருவான், வேண்டியதை இல்லை என்று சொல்லிவிட்டு மீண்டும் எவ்வாறு ஏமாற்றி வேண்டலாம் என்று ஒரு தாய் பிள்ளையை வளர்க்கின்ற இந்த சூழல் மிகவும் வேதனைக்குரிய ஒரு நிலைமை. இந்த நிலைமை மாற வேண்டும். 30 வருட ஆயுத போராட்டம், 30 வருட அஹிம்ச போராட்டம், நாங்கள் எதையும் ஒரு நிரந்தரமான தீர்வாக பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு துர்ப்பாக்கியத்திலே இருக்கின்றோம். எனவே இந்த நாட்டிலே நாங்கள் மீண்டும் ஒரு முறை தலைநிமிர வேண்டுமாக இருந்தால் நிச்சயமாக அது கல்வியால் மாத்திரம்தான் முடியும். பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியில் பட்டம் பெற்ற போதிலும் பல வருடங்கள் கடந்தும் நியமனங்கள் வழங்கப்படவில்லை என தெரிவித்து வடக்கு கிழக்கில் உள்ள வேலையற்ற பட்டதாரிகளின் போராட்டங்கள் பல நாட்கள் கடந்தும் இன்றும் தொடர்கின்றன. மட்டக்களப்பு மாவட்ட வேலையற்ற பட்டதாரிகள் கடந்த மாதம் 21ஆம் தேதி முதல் தமக்கான நியமனங்களை விரைவில் வழங்க கோரி போராடி வருகின்றனர். மட்டக்களப்பு மாவட்ட மாதர் சங்கங்களின் சமாஜம் பட்டதாரிகளின் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டது. இந்த பட்டதாரிகளில் 80% பெண் பட்டதாரிகள் தங்களுடைய கை குழந்தைகளுடன் இன்று வீதியோரங்களில் போராடி கொண்டிருக்கின்றார்கள். எங்கள் ஆசனத்தில் அமர்வதற்கு இவர்களும் பங்குதாரர்கள். ஏனென்றால் இவர்கள் வாக்களித்திருக்கின்றார்கள். இவர்களின் வாக்கை பெற்று நீங்கள் நல்லாட்சி என்ற பெயரில் ஒரு ஆட்சியை நடத்துகின்றீர்கள். இன்று இவர்களின் வேலை வாய்ப்புக்கு என்ன முடிவு? அம்பாறை மாவட்ட பட்டதாரிகளின் போராட்டத்திற்கு இன்றுடன் 1 மாதம் பூர்த்தியாகின்றது. வருகின்ற கல்வி அதிகாரிகள், வருகின்ற அரசியல்வாதிகள் கூட இன்று வேலை தருவோம், நாளை வேலை தருவோம், நாளை மறுநாள் வேலை தருவோம், இன்னும் 1 வாரத்தில் உங்களை சந்திப்போம், நாளை 1 வாரத்தில் வந்து உங்களை சந்திப்போம், இல்லை அடுத்த கிழமை வந்து சந்திப்போம் என்றெல்லாம் சொல்லி எங்களை ஏமாற்றிக் கொண்டு செல்கின்றார்கள்.
பல நாட்கள் போராடியும் தமக்கு தீர்வு வழங்கப்படவில்லை என வேலையற்ற பட்டதாரிகள் தெரிவிக்கின்றனர். கிழக்கு மாகாண முதலமைச்சர் 2 வார காலத்துக்குள் எங்களுக்கு வேலை தருவதாக கூறியிருந்தார். இருந்தாலும் அவர் இதுவரை எந்தவிதமான நடவடிக்கை எடுக்கவில்லை. யாழ் மாவட்ட வேலையற்ற பட்டதாரிகளும் கடந்த 1 மாதமாக போராடி வருகின்றனர். நம்பிக்கை இழந்தவர்களாகவே காணப்படுகின்றனமே தவிர எமக்கு நம்பிக்கை தருவதற்கான தகவல்கள் இன்னும் எமது காதுக்கு வந்து சேரவில்லை என்று கூற வேண்டும். அந்த வகையில் நாம் மாகாண சபையில் அமைச்சர்களை சந்தித்தோம், பிரதமரை சந்தித்தோம், அதற்கடுத்ததாக ஆளுநரை சந்தித்தோம், எமது முதலமைச்சரை சந்தித்தோம். இவர்கள் அனைவரும் எமக்கு பல வாக்குறுதிகளை தந்தார்கள். ஆனால் வாக்குறுதிகளாக இருக்கின்றன, அவை அதற்கான செயல் வடிவம் இன்னும் பெறப்படவில்லை. தொடர்கின்றன. உங்களுக்கு தெரியும், பல்வேறு விடயங்களை நியூஸ் ஃபர்ஸ்ட் வெளிக்கொண்டு வரும். அந்த வகையில் இன்றும் ஒரு விடயத்தை நாங்கள் நியூஸ் ஃபர்ஸ்ட் ஊடாக வெளிச்சத்துக்கு கொண்டு வர இருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், கொழும்பில் அமைந்திருக்கின்றதான சுமார் 2 ஏக்கருக்கும் அதிகமான நிலப்பரப்பு 50 வருடத்திற்கான உரிமத்துக்காக நிறுவனம் ஒன்றுக்கு ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கிறது. இதில் உள்ள ஊழல் தொடர்பாக சக்தியின் தேடல் விடயத்தை வெளிக்கொண்டு வருகிறது. கொழும்பு DR விஜயவர்தன மாவட்டத்தில் அமைந்துள்ள சுமார் 2 ஏக்கருக்கும் மேற்பட்ட இந்த நிலப்பரப்பு இன்றளவில் 50 வருட காலத்திற்கான உரிமத்திற்காக நிறுவனம் ஒன்று ஒப்பந்தம் செய்துள்ளது. இது தொடர்பான குத்தகை ஒப்பந்தம் கடந்த பிப்ரவரி மாதம் 16ஆம் தேதி கைச்சாத்திடப்பட்டுள்ளது. இந்த ஒப்பந்தத்திற்கு முன்னதாக நவம்பர் 17ஆம் தேதி நகர அபிவிருத்தி அதிகார சபையின் தலைவரால் சர்ச்சைக்குரிய நிறுவனத்தின் தலைவருக்கு அனுப்பப்பட்டுள்ள காணி குத்தகைக்கான இந்த கடிதத்தில் பொருளாதார முகாமைத்துவம் தொடர்பான அமைச்சரவை குழு காணியை குத்தகைக்கு விடுவதற்காக வழங்குகின்ற சலுகைகளின் தன்மையை எடுத்து எம்பும் ஒன்றாக காணப்படுகிறது. சர்ச்சைக்குரிய நிறுவனத்திற்கு குறிப்பிட்ட காணியை குத்தகைக்கு விடும் தீர்மானம் மிகவும் பிழையானதாகும். அந்த நிறுவனம் 2013 காணியை 50 வருட குத்தகைக்கு பெற்றுக்கொண்டு அது முதல் 2016 வரையில் அதன் மதிப்பீட்டு பெறுமதியில் 20% செலுத்தியுள்ளது. மதிப்பீட்டு பெறுமதி 2785 மில்லியன் ரூபாவாக இருக்கையில் 20% 557 மில்லியன் ரூபாவையே அந்த நிறுவனம் செலுத்த வேண்டியுள்ளது. இதற்கமைய அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய 2208 மில்லியன் நிலுவை மற்றும் அதற்கான வட்டி செலுத்த வேண்டியுள்ள நிலையில் 557 மில்லியன் ரூபாவையே குறிப்பிட்ட நிறுவனம் செலுத்தியுள்ளது. இந்த தொகைக்கான 12% வட்டியான 330 மில்லியன் ரூபாவை செலுத்துவதற்கு நகர அபிவிருத்தி அதிகார சபை இணங்கியுள்ளது. அந்த 330 மில்லியன் ரூபாவை நிறுவனம் செலுத்திய 557 மில்லியன் ரூபாவான 20% தொகையுடன் கூட்டிய பின்னர் 887 மில்லியன் ரூபாவை காணியின் தற்போதைய மதிப்பீட்டிலிருந்து கழித்து கடந்த பிப்ரவரி மாதம் குத்தகை ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டுள்ளது. அவ்வாறாயின் 3620 மில்லியன் ரூபாய் பெறுமதியான இந்த காணியை சர்ச்சைக்குரிய நிறுவனத்திற்கு 2733 மில்லியன் ரூபாவுக்கே குத்தகைக்கு வழங்கப்பட்டுள்ளது. மக்கள் உடைமையொன்றின் மூலம் வருமானமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய 887 மில்லியன் ரூபாவை அரசாங்கத்திற்கு மோசடி செய்து நெருங்கிய நண்பர்களை ஆற்றுப்படுத்துவதற்கான வரத்தை பொருளாதாரம் தொடர்பான அமைச்சரவை குழுவிற்கு வழங்கியது யார்? ஜனாதிபதி செயலாளரே, இது உங்களின் கவனத்திற்கு. மட்டக்களப்பு மாவட்டத்தின் கண்ணபுரம், பொருகாமம் ஆகிய பகுதி மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகளுக்கு தீர்வுகளை பெற்றுக் கொடுப்பதாக மாவட்ட அரசாங்க அதிபர் PSM சார்ல்ஸ் உறுதியளித்துள்ளார். மின்னல் நிகழ்ச்சியின் தொகுப்பாளர் சிரேஷ்ட ஊடகவியலாளர் ஜெய ஸ்ரீரங்கா இந்த மக்களின் பிரச்சினைகள் தொடர்பில் அரசாங்க அதிபரின் கவனத்திற்கு கொண்டு சென்ற பின்னரே இந்த தீர்வு கிட்டவுள்ளது. பொறிதீவு பற்று பிரதேச செயலகத்தைச் சேர்ந்த கண்ணபுரம், பொருகாமம் கிராம மக்கள் இன்று மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபரை மாவட்ட செயலகத்தில் சந்திப்பதற்கு மின்னல் நிகழ்ச்சியூடாக சந்தர்ப்பம் ஏற்படுத்திக் கொடுக்கப்பட்டது. நீங்க இது பாராளுமன்ற உறுப்பினர்கள், மாநில உறுப்பினர்கள் சொல்றீங்க இல்லையா? நீங்க கடந்த 27ஆம் தேதி மதிப்புக்குரிய ரங்கா அண்ணா அவர்கள் எங்களுடைய கிராமத்துக்கு திடீர் விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருந்தார். அந்த வேளையில் எங்களுடைய கிராமத்தினுடைய குறைவுகளை பற்றி அவர் பார்த்ததோடு அந்த மக்களையும் சந்தித்தார். ஆனால் இன்று வருவதற்கு, இந்த இடத்திலே வருவதற்கு மிக முக்கியமான ஒரு காரணம், மின்னல் நிகழ்ச்சியின் தொகுப்பாளர் மதிப்புக்குரிய ஸ்ரீரங்கா சார் அவர்களுக்கு நான் எனது சார்பாகவும் கிராமத்து மக்கள் சார்பாகவும் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறோம். எங்களுடைய கிராமத்திலே நிலவுகின்ற குறைபாடு, மிக முக்கியமான குறைபாடு 2-3 நாங்கள் சொல்லியிருந்தோம். அதில் ஒன்று என்னவென்றால் வீட்டுத் திட்டம், இரண்டாவதாக குடிநீர் வசதி,
மூன்றாவதாக வீதி புனரமைப்பு சம்பந்தமாக இந்த மக்கள் வைத்த கோரிக்கை மின்னல் நிகழ்ச்சியினூடாக அவர்களை நான் இன்று அலுவலகத்தில் 2 கிராமத்தை சேர்ந்த பிரதிநிதிகளையும் சந்தித்திருந்தேன். இந்த மக்களினுடைய தேவைகளை நாங்கள் உரிய வகையிலே செய்து தருவதாக வாக்குறுதி அளித்திருக்கின்றோம். ஈழத்தின் பஞ்ச ஈஸ்வரங்களில் ஒன்றான நகுலேஸ்வரர் மற்றும் அதனை அண்மித்த பூமியின் புனிதம் கெடும் வகையிலான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுவதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. ஈழத்து இந்துக்களின் பண்டைய இருப்பு, சிறப்பு, பெருமைக்கு சான்றாதாரமாகவும் இந்து சமயத்தின் தொன்மையின் அடையாளமாகவும் நகுலேஸ்வரம் விளங்குகின்றது. தட்சிண கைலாச புராணம், யாழ்ப்பாண வைபவமாலை ஆகியவற்றிலும் சிறப்பிக்கப்படும் இந்த ஆலயத்தின் சூழலின் புனிதம் என்று கேள்விக்குறியாகியுள்ளது. தொன்மையும் புனிதமும் நிறைந்த இந்த பூமி உரிய பராமரிப்பின்றி இவ்வாறானதொரு நிலையை எதிர்நோக்கியுள்ளது. பிதிர்கடன்களை நிறைவேற்றும் தீர்த்தக்கரையில் அனாவசியமான முறையில் கருங்கற்கள் நிரப்பப்பட்டுள்ளதாகவும் குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகின்றது. போலியோ வருத்தங்கள் உள்ள சிறு குழந்தைகள் கூட அந்த மணலிலே காலை உதைத்து வைத்து இருப்பார்கள். கடல் தண்ணி அரித்து அவர் காலிலே எல்லாம் பட்டு நோய் புனி தீர்க்கிற ஒரு தீர்த்த கரை என்று சொல்லக்கூடிய தீர்த்த கரையாக இருந்தது. இந்த கரை இன்றைக்கு நாளை இல்லை, எத்தனையோ தலைமுறையா இருக்கு. இங்க சுனாமி வந்ததா இதை அரிச்சு அந்த இடம் இல்லாம போனது என்று சரித்திரத்தில் இல்லை. ஆனால் முன்னாடி அஸ்தி கரைக்கிறதுக்கு ஒரு இடம் ஒதுக்கப்பட்டு அந்த அஸ்தி ஒரு இடத்திலே தான் போட்டுக்கொண்டு வந்தார்கள். இப்பொழுது அஸ்திகள் எல்லாம் சுவாமி தீர்த்தமாடுற படித்துறையில் கரைக்கிறார்கள். கடலுக்குள்ள கல்லுகளுக்கு ஆண்களுடைய உடைகள், பெண்களுடைய உடைகள் எல்லாம் கடற்கரையில இருக்கு. இதெல்லாம் அசிங்கமா இல்லை. ஜிஏ வந்த இடத்துல எல்லாம் குறிப்பிட்டு சொன்னேன், எது விதமான நடவடிக்கை எடுக்கிறதாக இல்லை. சமீபத்தில் ஆலய பிரதேச செயலாளர் சொல்லி இருக்கிறார், பகிர்ந்தனால ஆலயத்து உள்ள கிடக்கிற குப்பைகளை காட்ட காணையிலையும் வெளியில சுத்தம் போடுறாரு. இந்த கீழ்மேல பார்த்ததே இல்லை. அவர் வரலாறு தெரியாதவர். இன்றைக்கு பொருளாளர் செயலாளர் வந்திருந்து ஆதிக்கம் பண்ணுறாங்க. சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ள நிலையில் இந்த பிரதேசத்தின் புனிதம் கெடும் வகையிலான செயற்பாடுகள் இடம்பெறுவதாகவும் குற்றச்சாட்டு சுமத்தப்படுகின்றது. இந்த சுற்றுலா பயணிகள் இங்க தங்கி சாராயங்கள் குடிக்கிறாங்க, மச்சத்தை காய்ச்சுறாங்க. இவங்களை தான் பேசிக்கொண்டிருக்கிறோம். கந்தல்கள் இங்கே கூடுதலாக கொண்டப்படுகின்றன. இந்த இதுகளை பிரதேசவை சரியான முறையில் இங்கே செயல்படுத்தவில்லை. தண்ணி வசதி கீரிமலையில் சரியான கஷ்டம். டாய்லெட் வசதி கீரிமலையிலே இல்லை. வரலாற்று சிறப்புமிக்க இந்த பிரதேசத்தின் புனிதத்தை பேணுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என பிரதேச மக்களும் கோரிக்கை விடுக்கின்றனர். வாகன தரிப்பிடங்கள் சீராக செயற்படுத்தப்படுவதில்லை. பஸ் நிலையத்தை புனரமைக்கும்படி எத்தனையோ தடவைகள் பிரதேச சபை, பிரதேச செயலம் ஆகியவற்றுக்கு நாங்கள் எடுத்து கூறியும் அவர்கள் அதனை கருத்தில் கொள்ளாது பிரதேச சபையினர் இங்கு வரி அறவிடும் பணியை மட்டும்தான் இங்கு செயற்படுத்திக் கொண்டிருக்கிறார்களே ஒழிய இங்கு எந்த விதமான அபிவிருத்திகளையும் செய்வதில்லை. முக்கியமாக இங்கு வரும் சுற்றுலா பயணிகள் தங்கள் ஒழுங்கான கழிப்பறை வசதிகள் இல்லாமையால் மிகவும் அவதிப்படுகின்றார்கள். அத்துடன் இங்கு இரவில் தங்கி நின்று இந்த அந்தியட்டி கிரிகளை செய்வதற்கு ஒழுங்கான போதிய மட வசதிகள் இல்லை. மக்களின் எதிர்ப்பையும் தாண்டி எவ்வித அனுமதியுமின்றி கல்குடா மதுபான உற்பத்தி தொழிற்சாலையின் நிர்மாண பணிகள் தொடர்ந்தும் இடம்பெறுவது தொடர்பில் ஜனாதிபதி மற்றும் பிரதமரை தெளிவுபடுத்த மட்டக்களப்பு மாவட்ட அபிவிருத்தி குழு உறுப்பினர்கள் தீர்மானித்துள்ளனர். WM மெண்டிஸ் நிறுவனத்திற்கு சொந்தமானது என கோரப்படும் மதுபான உற்பத்தி தொழிற்சாலையை அமைப்பதற்காக மட்டக்களப்பு கல்குடா பிரதேசத்தில் 19 ஏக்கர் காணியை ஒதுக்கியுள்ளதாகவும் அதன் நிர்மாண பணிகள் இடம்பெறுவது தொடர்பிலும் நாம் பல தடவைகள் செய்தி வெளியிட்டிருந்தோம். மெண்டிஸ் நிறுவனத்தின் உத்தியோகபூர்வ இணையதளத்திற்கு ஏற்ப அதன் தலைவராக அர்ஜுன் அலோசியஸ் செயற்படுகின்றார். அவர் மத்திய வங்கியின் முறிகள் மோசடி தொடர்பில் குற்றம் சுமத்தப்பட்டுள்ள பெர்பச்சுவல் ட்ரெஷரிஸ் நிறுவனத்திலும் உரிமையாளராவார். மத்தளையில் களஞ்சியப்படுத்தப்பட்ட நெல் மெண்டிஸ் நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் இதுகுறித்து நாம் ஆராய்கின்ற போது அறிய கிடைத்தது. இன்று ஐக்கிய தேசிய கட்சியின் சிலர் சாராயம் தயாரிப்பதற்கு அனுமதி வழங்கும் நிலைமைக்கு உள்ளாகியுள்ளனர். அர்ஜுன அலோசியஸ் என்பவர் யார்? இந்த மதுபான உற்பத்தி தொழிற்சாலைக்கு பாரிய வரிச்சலுகை வழங்கப்பட்டுள்ளது மாத்திரமல்ல, 4000 மெட்ரிக் டன் நெல்லையும் வழங்கியுள்ளனர். இது மிகவும் கவலைக்கிடமான விடயமாகும். நல்லாட்சியில் இவ்வாறு இடம்பெற முடியாது. இந்த அரசாங்கம் மதுபானத்திற்கு மாத்திரமல்ல பல சந்தர்ப்பங்களில் வரி கொள்கையை மாற்றியுள்ளது. தமக்கு தேவையான திட்டங்களுக்கு வரிச்சலுகை வழங்கும் நோக்கில் இதனை செய்கின்றனர். மக்கள் தொடர்பிலும் சிந்தித்து அரச வருமானத்தை அதிகரிக்கும் திட்டங்களுக்கு பதிலாக தமக்கு தேவையானவர்களை பாதுகாக்கும் விடயத்தை அரசாங்கம் செய்து கொண்டிருக்கின்றது. சர்வதேச மட்டத்திலும் இந்த திருட்டுச் சம்பவம் தொடர்பில் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படும் போது எவ்வித அச்சமின்றி வெட்கமின்றி எவ்வாறு செயற்படுகின்றனர்? எமது நாட்டில் நெல் உற்பத்தி இடம்பெறுவது அரிசியை உண்பதற்கே தவிர சாராய உற்பத்திக்கு அல்ல. நாம் தெளிவாக ஒரு விடயத்தை கூறுகின்றோம். ரணில் விக்ரமசிங்கவின் பலத்தை பயன்படுத்தி இவை அனைத்தையும் இவர்கள் செய்கின்றனர்.
இதேவேளை கல்குடா பகுதியில் நிர்மாணிக்கப்படும் மதுபான உற்பத்தி தொழிற்சாலை தொடர்பிலும் தமிழ் ஊடகவியலாளர்கள் தாக்கப்பட்டமை தொடர்பிலும் பல்வேறு நிகழ்வுகளின் போது இன்று கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டன. ஊடக சுதந்திரம் இந்த ஆட்சியிலே மிக சிறப்பாக இருக்கு என்று சொல்லப்பட்டாலும் கூட உண்மையிலே இந்த ஊடகவியலாளர்களுக்கான உண்மையான சுதந்திரம் இருக்கா என்று கேட்டால் அது இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். அண்மையிலே மட்டக்களப்பு மாவட்டத்திலே மதுபான சாலை அமைப்பதற்கான ஒரு முயற்சி தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த இடத்துக்கு பார்வையிட சென்ற ஊடகவியலாளர்கள் மிக மோசமான முறையிலே தாக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த ஆட்சியிலே உண்மையிலே ஊடகவியலாளர்களுக்கும் அந்த சுதந்திரம் இன்றைக்கு மறுக்கப்பட்டிருக்கிறது. கடந்த ஆட்சியிலேயும் கூட இந்த தராக்கி சிவராம் போன்ற எத்தனையோ ஊடகவியலாளர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள், தாக்கப்பட்டார்கள். அதே நிலைமைதான் தற்போதும் இந்த ஆட்சியிலே இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த தொழிற்சாலை அமைக்க முயற்சிக்கின்ற யாராயிருந்தாலும் கிழக்கிழங்கையிலே பெயர் பெற்ற கடதாசி ஆலை ஒன்று பல ஆயிரம் பேர் தொழில் செய்த தொழிற்சாலையை மூடிவிட்டு தற்போது நஞ்சி அருந்துவது போன்று இலங்கையிலே அதிகமாக மது போதையில் பாவிக்கின்ற ஒரு மாவட்டம் மட்டக்களப்பு மாவட்டம். அனைத்து வகையிலும் பாதிக்கப்பட்ட மாவட்டம் மட்டக்களப்பு மாவட்டம். 30-40 வருடங்களாக யுத்தத்தால் பாதிக்கப்பட்டும் இப்படியான ஒரு தொழிற்சாலை அமைக்க வந்தது மேலும் மட்டக்களப்பு மாவட்ட மக்களை மரத்தால் விழுந்தவர்களை மாடு வெட்டுகின்ற ஒரு நிலையாக இதை கருதி இந்த நல்லாட்சி அரசாங்கம் உடனடியாக தொழிற்சாலையை நிறுத்த வேண்டும் என வினயமாகவும் மக்கள் சார்பாக பயப்புறுத்தியும் இந்த நல்லாட்சி அரசாங்கத்தை வேண்டுகின்றேன். இந்த அரசு எமது மக்களுக்கான நிவாரணங்களையோ அல்லது அதற்குரிய சரியான தக்க வைக்கக்கூடிய நிலைகளையோ கொடுக்காத நிலையில் திட்டமிட்ட வகையிலே மதுபான சாலைகளை திறந்து வைப்பதும் திட்டமிட்ட வகையிலே கசிப்பு காய்ச்சுபவர்களுக்கு ஒத்து போகின்ற ஒரு நிலைமையும் வளர்ந்து கொண்டு போகின்றது. இந்த அரசனுடைய செயல்களுக்கு நாமும் ஒத்து போகின்ற வகையிலே பல நடவடிக்கைகள் வளர்ந்து கொண்டு போவதுதான் மிகவும் வேதனைக்குரியது. எங்களுடைய பிரதேசங்களில் தொழிற்சாலைகள் வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கப்பட வேண்டும் என்று நீண்ட நாட்களாக நாங்கள் அரசாங்கத்தோடு பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த மதுபான தொழிற்சாலையை ஆரம்பிப்பது முற்றிலும் தன் கண்டனத்துக்குரிய ஒரு விடயம். ஊடகவியலாளர்கள் தாக்கப்படுவது இந்த அரசாங்கத்திலே இது முதலாவது சம்பவம் என்று நான் நினைக்கிறேன். மிகவும் வருந்தத்தக்க ஒரு விடயம், கண்டனத்துக்குரிய விடயம். நாங்கள் கடுமையாக அதனை கண்டிக்கிறோம். அதற்கு காரணமாக இருந்தவர்கள் எவராக இருந்தாலும் உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும். அவர்களுக்கு எதிரான சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். இதை நாங்கள் பாராளுமன்றத்திலேயும் விசேடமாக எடுத்து அழுத்தங்களை கொடுப்போம். பல்வேறு கோரிக்கைகள் முன்வைத்து நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இன்று ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன. வகுப்பு தடை விதிக்கப்பட்டுள்ள 14 மாணவர்களுக்கு நீதி கோரி யாழ் பல்கலைக்கழக கலைப்பீடம் மாணவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கலைப்பீடத்திற்கான புதுமுக மாணவர்களை வரவேற்கும் நிகழ்விற்கான ஏற்பாடுகளின் போது பல்கலைக்கழக சொத்துக்களும் சேதம் விளைவிக்கப்பட்டமை தொடர்பான விசாரணையின் போது விரிவுரையாளர்களுக்கு இழிவு ஏற்படுத்தும் வகையில் மாணவர்கள் செயற்பட்டதாக தெரிவித்து குறித்த 14 மாணவர்களுக்கும் நேற்று முதல் வகுப்பு தடை விதிக்கப்பட்டது. மாணவர்கள் இடைநிறுத்தியது ஒரு பூர்ணமான விசாரணை நடைபெறவில்லை. இந்த கண்ணாடிகள் உடைவிட்டது ஒரு ஆதாரமாக நிரூபிக்கப்படவில்லை. உண்மையில் அந்த நேரத்தில் கலைப்பிடம் அந்த பொமிஷன் எடுத்து செய்தாலும் கூட அங்கே வேற ஃபேக்கல்டி மாணவர்கள் நின்றிருந்தனர். பதுளை பிரதேசத்தினைச் சேர்ந்த உதவி ஆசிரியர்கள் தங்களுக்கு விசேட பயிற்சி வழங்குமாறு கோரி கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். 2015ஆம் ஆண்டு உதவி ஆசிரியர்களாக நியமனம் வழங்கப்பட்டவர்கள் ஊவா மாகாண ஆளுநர் அலுவலகத்திற்கு முன்பாக கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். எங்களுக்கு இப்ப டிஸ்டன்ஸ் தொடங்குறதா சொல்லி எங்களை காலேஜுக்கு அனுப்புறது ரத்து செய்யறதுக்கான நடவடிக்கைகளும் மாகாண கல்வி பணிப்பாளர் எடுத்திருக்காரு. காலேஜுக்கு அப்ளை பண்ணும்போது அதிபரும் சரி வலய கல்வி பணிப்பாளரும் சரி மாகாண கல்வி பணிப்பாளரும் அங்கீகாரத்தோட தான் நாங்க காலேஜுக்கு அப்ளை செய்தோம். ஆனா இப்ப அதிபர் அங்கீகாரம் வழங்குறாரு காலேஜுக்கு போக சொல்லி நேர்முக பரீட்சைக்கு. அதே நேரத்தில் வலய கல்வி பணிப்பாளர் வழங்குறாரு. மாகாண கல்வி பணிப்பாளர் மட்டும் இந்த அங்கீகாரத்தை எங்களுக்கு வழங்க மாட்டேங்கிறாரு. தமக்கு வழங்கப்பட்ட காணிகளை சுத்தம் செய்வதற்கு தோட்ட நிர்வாகம் தடை விதிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தெல்தனிய மாபெரிதென்ன தோட்டம் மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். காணி துப்புரவு தொடர்பில் தோட்ட நிர்வாகத்தால் போலீசாருக்கு வழங்கப்பட்ட தகவலுக்கு அமைய 4 பேர் கைது செய்யப்பட்டு விசாரணைகளின் பின்னர் நேற்றிரவு விடுவிக்கப்பட்டனர். எங்களுக்கு கொடுத்த காணிய போலீஸால கொடுக்க மாட்டேன் எங்களுக்கு வாங்க பாக்குறாங்க. எங்களுக்கு 181 பேருக்கு அந்த காணியை எங்களுக்கு வேணும். மாத்தியா இந்த காணியை எங்களுக்கு எடுத்து ஒரு வீடை கட்டி கொடுப்பாரு நாங்க நம்பிக்கையோட தான் நாங்க அவருக்கு
இந்த சிந்தனையில கொடுத்த காணிய யார் வந்து வாங்குறாரு? அதனால நாங்க விட மாட்டோம். அரசியல் வேண்டாம். தமது வாழ்வாதாரத்தினை பாதுகாக்க கோரி அரச பெருந்தோட்ட இயக்கத்திற்கு சொந்தமான கண்டி உன்னஸ்கிரிய ஏபாக் தோட்ட தொழிலாளர்களால் மீள ஆரம்பிக்கப்பட்ட போராட்டம் 3வது நாளாக இன்றும் முன்னெடுக்கப்பட்டது. 25 நாட்கள் தொழில் வழங்கப்பட்டு தங்களின் வாழ்வாதாரம் பாதுகாக்கப்பட வேண்டும், இல்லையென்றால் தங்களுக்கான மாற்றுத் திட்டத்தை அரச பெருந்தோட்ட இயக்கம் முன்னெடுக்க வேண்டும் என வலியுறுத்தி ஏபாக் தோட்ட தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். எங்களுக்கு தோட்டத்துல வேலை இல்ல, 12 நாள் 10 நாள் தான் வேலை கொடுக்கறாங்க. அதனால தான் இந்த போராட்டத்துக்கே நாங்க தொடங்கணும். இதை இன்னொரு ஆளுக்கு குத்தகைக்கு கொடுக்க தான் பாக்குறாங்க. தொடர்ந்து நாங்க அந்த போராட்டத்தை நடத்திக்கிட்டு தான் இருப்போம். நாங்க அந்த போராட்டத்தை விடவே மாட்டோம். சாகு வரைக்கும் போராடுவோம். அண்மையில் கொழும்பின் பத்தலை பகுதியில் சடலமாக மீட்கப்பட்ட மாத்தலை பகுதியைச் சேர்ந்த வேலு அஜித்குமாரின் பூதவுடல் இன்று நல்லடக்கம் செய்யப்பட்டது. கொழும்பு வத்தலையில் வசித்து வந்த நிலையில் மாத்தளையைச் சேர்ந்த வேலு அஜித்குமார் அண்மையில் சடலமாக மீட்கப்பட்டிருந்தார். தொழில் நிமித்தம் வத்தலை பகுதியில் வசித்து வந்த 20 வயதுடைய தனது மகன் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளதாக உயிரிழந்த இளைஞனின் பெற்றோர் தெரிவிக்கின்றனர். போலீஸால வந்தாங்க, வந்து சொன்னாங்க வேலு அஜித்குமார் யாருன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் என் மகன் தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. மகனை அடிச்சு சாவடிச்சு போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. என் பிள்ளைய அது மாதிரி சாவடிச்சிட்டாங்க. என் பிள்ளைய அதுக்கான தண்டனையே, என் பிள்ளைய சாவடிச்சவங்களுக்கு அதுக்கான தண்டனையே கொடுக்கணும். இந்த விடயம் தொடர்பில் போலீஸ் ஊடகப் பிரிவிடம் நியூஸ் ஃபர்ஸ்ட் வினவியது. எனினும் இது தொடர்பில் தமக்கு தகவல் கிடைக்கப்பெறவில்லை என போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்தது. ஸ்போர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் பிளாட்டினம் விருது வழங்கல் விழாவில் ஜனரஞ்சக வீரர் விருதுக்கு பேட்மிண்டன் சாம்பியனான நிலுக்க கருணாரத்ன பிரேரிக்கப்பட்டுள்ளார். விருது வழங்கல் விழா ரத்மலானி ஸ்டெயின் கலையகத்தில் நாளை மறுதினம் நடைபெறவுள்ளது. தொடர்வது விளையாட்டுச் செய்தி. இலங்கை பேட்மிண்டன் சங்கத்தை செயற்பாடுகளற்ற சங்கமாக கருதி அதன் நிர்வாகத்தை உரிய அதிகாரியிடம் ஒப்படைக்க உள்ளதாக விளையாட்டுத்துறை அமைச்சர் தயாசிறி ஜெயசேகர தெரிவிக்கின்றார். கொழும்பில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டார். எதிர்காலத்தில் நடைபெறவுள்ள ஜனாதிபதி விளையாட்டுத்துறை விருது வழங்கல் விழா தொடர்பாக விளக்கமளிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பு விளையாட்டுத்துறை அமைச்சில் இன்று நடைபெற்றது. அண்மையில் நடத்தப்பட்ட இலங்கை பேட்மிண்டன் சங்க தேர்தலுடன் ஏற்பட்டுள்ள நிலைமை தொடர்பில் இதன்போது ஊடகவியலாளர்கள் விளையாட்டுத்துறை அமைச்சரிடம் கேள்வி எழுப்பினர். நாம் கூறியிருந்த சட்டத்துக்கு அமைவாக சகல பிரச்சனைகளையும் தீர்த்து கொண்டு கணக்காய்வு அறிக்கையையும் பெற்று மே 31ஆம் திகதிக்கு முன்னர் இதனை செய்திருக்கலாம். 8 வருடங்களாக பேட்மிண்டன் சங்கம் இந்த நிதி அறிக்கையை சமர்ப்பித்துள்ளது. கணக்காய்வாளரை எவ்வாறு குற்றம் சாட்ட முடியும்? 1973 25ஆம் இலக்கத்தில் 33வது சரத்தில் உள்ள சட்டத்தின் கீழ் செயற்பாடுகளற்ற சங்கம் தொடர்பாகவோ அல்லது செயற்படாதிருக்கும் சங்கமாகவோ தான் பேட்மிண்டன் சங்கத்தை தற்போது எம்மால் கருத முடியும். அதற்கமே நம்பிக்கைக்குரிய அதிகாரி ஒருவரை அல்லது அதிகாரமுள்ள அதிகாரி ஒருவரை உடனடியாக நியமித்து அவரது நிர்வாகத்தின் கீழ் பேட்மிண்டன் சங்கத்தின் செயற்பாடுகளை முன்னெடுத்து தேர்தலை நடத்துவதென நான் தீர்மானித்துள்ளேன். உடனடியாக திகதியை நிர்ணயித்து கணக்காய்வாளருடன் கலந்தாலோசித்து 8 வருட கணக்காய்வு அறிக்கையை எப்போது பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை ஆராய்ந்து அதற்கமே இந்த தேர்தலுக்கான பணிகளை முன்னெடுக்க உள்ளோம். எமது அடுத்த பிரதான செய்தி இரவு 10:45 எதிர்பாருங்கள். வணக்கம்.